சாய் பல்லவி மேம், இப்போ நீங்க தேங்க்யூ. இந்து மேமை நீங்கள் முதல்ல மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அது அந்த டிரெக்டருடைய உருவமாக இருக்கும். ஆனால் இந்துவை தான் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க, அவங்களுடைய கேரக்டரை வாழ போகிறீங்க. அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க, அவங்க கிட்ட இருந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, முதல் உரையாடல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார் எனக்கு நான் எப்போவுமே நரேஷன்ஸ் கேட்குறதில்ல, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன்னா. அப்போ படித்த உடனே ஃபஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு, இது எப்படி, பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் அ பிக் ஹீரோ அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில், ஹவு மேபி யூல் டேக் அ பிட் ஆஃப் இட், மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த பிரண்ட் வந்து ஒன்லி அந்த ஆக்ட்ரஸ் வருமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுட்டேன், இது எப்படி, how do you have so much for her and what is the story about into. And that time he narrated the story to me, and that's when I realized that this is something that I think I'm blessed to play, and as an actor this will இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி ஹேட் அ டவுட், இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹர், அண்ட் தட் இஸ் வை ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் மோர் questions about Indu right now, because I think probably I'm not out of the character yet. Okay. So I just don't know what we've done the same or different. But there are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. ஓகே, எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த டவுட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, சில்லியாக தான் இருக்கும் ஆனால் இது கூட நான் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறது தெரியும், பட் இது இவ்வளோ லவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இல்லை படத்துக்காக நம்ம கொஞ்சம் ஓவராகவே போர்ட்ரே பண்ணியிருக்கோமா. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் கிராஸ் செக் ஒர்க். சார் கூட அப்போது ரூமில் இருக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் த டூ ஆஃப் அஸ் அண்ட் ஐ கெப்ட் கிரில்லிங் ஹர் வித் மோர் கொஸ்டின்ஸ். ஓகே இந்து, உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இது நம்ம பண்ண போகிறோம், ஒரு படமாக எடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டோல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்போ வாட் ஜஸ்ட் ஃப்ளாஷ்ட் யுவர் மைண்ட்? முதல்ல இது சொல்லணும், என்னோட தமிழ் ரொம்ப it's not good at all, but I'll try my best. Mukund passed away in 2014. In the first year, I had a lot of events to go for. Romba difficult irundite. Every time there was a flag hoisting, it was reliving the grief again. You know, you're losing him. With every flag hoisting, there's pride. Romba dukko irundite. So it was just standing there, holding on to it. It was very hard the first 2 years. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் ஸ்டாப், ஐ கான்ட் டூ திஸ், கொஞ்சம் ஃபேமிலி பார்க்கணும், I have to be there for my daughter, I can't always be wallowing in, you know, grief, I have to be there for her. அப்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். So when sir came and talked to me about the movie, Mukund was a huge movie fan. The Kamal Haasan sir ரொம்ப பிடிக்கும் முகுந்த்க்கு, அந்த அன்பே சிவம் மூவி லைன்ஸ் எப்போ he'll keep quoting. So the first thing that went to my head is, oh, Mukund would be so excited about this. You know, the first thing is if he's somewhere and he's hearing this, he'd be really excited about it. Second was, I think, நான் அந்த முடிவு எடுத்துட்டாலும் I had guilt. 8 years, I've not done anything, I've not put his name back, I've not talked about him on screen. And when Barkada தந்தொரு முதல்ல ஒரு இன்டர்வியூ இருந்தப்போ அவங்க கேட்டுட்டேன், do you think people will remember him? அப்போது நான் சொல்லிட்டேன், it's a family, we will remember him because he's ours, the rest it's their responsibility, they can do it. And அது கொஞ்சம் slight, for the 8 years I was thinking about it, I said, கொஞ்சம் நான் பண்ணணும், I have to do something also. So when sir came and talked to me, I found that as an opportunity, almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukund. So one, I knew he was happy. Two, I found this as a place where this is the time I can bring him back to life. For me, for relive those moments, for my family, for me. Even though it's hard for all of us. So again, bittersweet. Randu irukka. Sandosha irukka, dukka irukka. And a lot of pride as well. So I am sure wherever he is smiling and he's excited, and I'm sitting right beside his hero. So I'm sure he's very excited wherever he is about this. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்.
சாரி டு இன்டரப்ட். இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும் தட் இஸ் ஹவு ஷீ திங்ஸ் முகுந்த் அரவுண்ட் ரைட் நோ, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹீட் ஃபீல் ரைட் நோ, திஸ் இஸ் ஹவு. ஸோ I think that is something, I think that's beyond selfless love. You just proved it right here. Oh my god. I just love him. I think that's just how you love. வெரி நைஸ். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஏதாவது ஒரு பர்டிகுலர் வார்த்தை உங்களுக்கு கேக்குதா இப்போ? Every time there's a challenge, there's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that, I think, always, whenever I have a tough time, I think if I'm his wife, I better do this right. So it works that way. Oh my god. Okay. Shivana, யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸரை நடிச்சிருக்கீங்க. ஆனால் ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு. அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி கொண்டு வந்தீங்க? இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான். சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம், பட் பொறுப்பு ஒன்று தான். கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாவுக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது. அது எனக்கு இப்போ படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும், இப்போ அதை என்னால் சொல்ல முடியல. அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு. பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட் டே நான் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சிடுச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேற ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ். பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது. ஸோ அவன் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியதான். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி தான் பண்ணேன். அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோட ப்ராசஸை. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும்போது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று, இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது. ஏன்னா இதுக்கு